உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் ஜோதிடர் குபேந்திரன். இந்த பதிவும் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு உபயோகமான பதிவு தான். சரிங்களா? அதாவது பரம்பரை நோயின்னு சொல்லுவாங்க. நிறைய பேருக்கு பரம்பரையா நோய் வரும்னு சொல்லுவாங்க. சில பேர் தீராத தலைவலி இருக்கும் அவங்க குடும்பத்தில். சில பேருக்கு இந்த புற்றுநோய் கூட பரம்பரை நோயாக வர்றதுக்கு வாய்ப்பு அதிகங்க. இதை மாதிரி இருக்கிறவங்களுக்கு தீராத நோய் தானே. இதெல்லாம் கர்ம வினைகளை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி அமைப்பு ஏற்படும். அதனால இவங்க ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா சனியும் கேதும் சேர்ந்து இருக்கும். இவங்க 1, 5, 9 இந்த மாதிரி அமைப்பில் இருந்ததுன்னா கண்டிப்பாக இவங்களுக்கு தீராத தலைவலி ஏற்படுறது, புற்றுநோய் ஏற்படுறது, இதுக்கான அமைப்பெல்லாம் ஏற்படும். இவங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு ஒரு நல்ல ஒரு முழு நம்பிக்கையோட சில பரிகாரம் சொல்கிறேன். அதை மட்டும் செய்யுங்க. பரிகாரம் கூட சொல்ல முடியாது, ஒரு மருத்துவம் மாதிரி தான் இது. அதாவது பால் கறக்கிற பசுமாடு இருக்கு இல்லையா, அந்த பசுமாட்டு சாணியை வரட்டி தட்டி அதை காய வச்சிடணும். காய வச்சுட்டு அதை என்ன பண்ணணும், ஒரு பித்தளை பாத்திரத்தில் வச்சு தண்ணி சுட வைக்கணும். அது இந்த வரட்டியில் போட்டு காய வைக்கணும். வரட்டி தான் எரியணும். எரிய வச்சு காய வச்சு அந்த தண்ணியில் குளிச்சுட்டு வரணும். எப்போ குளித்தாலும் தினசரி இந்த வரட்டி பசுமாட்டோட வரட்டியில் காய வச்ச தண்ணி பித்தளை அண்டாவில் போட்டு குளிச்சுக்கிட்டு வரணும். அது மட்டும் இல்லாமல் ஏதாச்சும் ஒரு நல்ல ஒரு விநாயகருக்கு உகந்த நாள், சதுர்த்தி விரதம், அதே மாதிரி நாளில் சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு பசுமாட்டு வரட்டியில் செய்த சாம்பல், அதாவது விபூதி ஆகிடும். அது பசுமாட்டோட வரட்டியில் எரிச்சிங்கன்னா விபூதி ஆகும். அந்த விபூதி கொண்டு போயிட்டு விநாயகருக்கு அபிஷேகம் பண்ணி அந்த அபிஷேக விபூதியை கையால் வயிற்று வாங்கி வந்து வச்சுங்க. அதை கொஞ்சம் உணர்த்தி வச்சுட்டு தினசரி உடம்புல பூசிக்கிட்டு கொஞ்சோண்டு உள்ளுக்கு கொஞ்சம் சாப்பிட்டுன்னு வரணும். சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த தீராத நோய்கள், பரம்பரை வியாதி இதெல்லாம் கண்டிப்பாக தீரும். நம்பிக்கையோட செய்யணும். இதை ஒரு நாள் 2 நாள் செய்யக்கூடாது. தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். சரிங்களா? இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.